நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி, ஆகட்டும். பூஜை ஆரம்பிங்க. பூஜை இனி தாமதிக்க கூடாது. ஜீவிதா, பூஜை ஆரம்பி வா. அண்ணா கொஞ்சம் வேகமா போங்க, நான் சீக்கிரமா போய் ஆகணும். இது குழந்தைகளை கூட்டிட்டு போற ஆட்டோமா, ரேஸ் வண்டி இல்ல. சரி சரி, நீங்க மெதுவா போங்க, உங்க ஸ்பீட்லயே போங்க. இன்னைக்கு வடேரா குடும்பத்துக்கு நீ ஒரு பிளாக் மார்க் ஆக போற மாலதி. வா ஜீவிதா, உட்காரு. இங்கதான் நிறுத்துங்க. கொஞ்சம் இறங்குமா. தேங்க் யூ. பை பை பை. போயிட்டு வாங்க. பை 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 பை. பைனா. போச்சுடா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, லேட் ஆயிடுச்சு. சாரி சொல்றதுக்கான நேரம் இது இல்ல மாலதி. பூஜை யாருக்காகவும் எப்பவும் நிக்க கூடாது. பெரியமா ஆக்சுவலி மாலதி, பூஜை வீட்ல நடக்குதுன்னு தெரிஞ்சிருந்தும் உனக்கு வெளியே போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? உனக்கு இவ்வளவு விளையாட்டுத்தனம் கூடாது மாலதி. உண்மைதான் மாலதி, உனக்கு தெரியும்ல, நீ வராததால ஜீவிதா ரொம்ப பயந்து துடிச்சு போயிட்டா தெரியுமா? உன் அக்காவை ஏன் இப்படி தொல்லை பண்ற? சரிம்மா, விடு. பூஜை ஆரம்பிங்க. கதையை சொல்லுங்க. நாம இப்ப சுமங்கலி பூஜையோட கதையை ஆரம்பிக்கலாம். கார்த்திகை மாசத்துல வர கிருஷ்ண சதுர்த்தியை தான் சுமங்கலி பூஜைன்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை பூரா சுமங்கலியா இருக்கணும்னு அவங்க பிரார்த்தனை பண்ணுவாங்க. நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒண்ணு சொல்லணும். இவ வேற ஆரம்பிச்சிட்டா. முதல்ல இங்க இருந்து இவளை கூட்டிட்டு போகணும், இல்லன்னா தாத்தா கிட்டையும் அத்தை கிட்டையும் பாட்டு வாங்க போறா. ஏய் மாலதி, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? வாய மூடு. சுமங்கலி பூஜை எதுவும் பேசக்கூடாது. சரி கிளம்பு, நான் உனக்கு கிஃப்ட் கொடுக்கணும். விஷ்வா கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நான் இங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் கண்டிப்பா இதை சொல்லியா. கிஃப்ட் வேணும்ல? சரி வா, கார் டெலிவரி எடுத்துட்டு வந்துடலாம். கம் 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 கம்.
ஹலோ. குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் மேம். வாங்க மேடம், கார் மாடல்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க. வாங்க. வாவ், இது பார்க்க உண்மையிலே சூப்பரா இருக்குல்ல? எஸ். இந்த காரை ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்க எவ்வளவு அழகா இருக்குல்ல விஷ்வா? ஆமாப்பா, நைஸ். இதோட எக்ஸ்டீரியர் மட்டும் இல்ல, இதோட இன்டீரியரும் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க சார், உள்ள உட்கார்ந்து பாருங்க. ஓகே, பார்க்கலாமே. உள்ள நல்ல ஸ்பேசியஸ் இருக்கும். பவர் விண்டோ இருக்கு. டிரைவர் சைடு ஏர் பேக்ஸ் இருக்கு. அப்புறம் சீட்ஸ்லாம் ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். வெரி நைஸ்யா. நல்லா இருக்கு. வாவ். இது உனக்கு சூட் ஆகும். பின்னாடி பார்க்கலாம். விஷ்வா, எஸ். எனக்கு இந்த வண்டி தான் வேணும். வேற எதுவும் பார்க்க வேண்டாம். ஓகே, அப்ப டெஸ்ட் டிரைவ் பண்ணலாமா? ஓகே சார். ஓகே, வா. அப்புறம் பாஸ், இதோட மைலேஜ் என்ன? மைலேஜ்ல இது ரொம்ப பெஸ்ட் கார் சார். 22.7 கிலோமீட்டர் பெர் லிட்டர் பெட்ரோல்லையும் அப்புறம் 30.4 சிஎன்ஜிலையும் கிடைக்கும். தட்ஸ் வெரி நைஸ்யா. இந்த வண்டி ரொம்ப ஸ்மூத்தா இருக்குல்ல? ஈஸி டு டிரைவ், ஈஸி டு பார்க். இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா விஷ்வா. என்ன மேடம், உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்க புது வண்டி? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு விஷ்வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாவ் மாலதி, கார் ரொம்ப நல்லா இருக்கு. பூஜத்தை அங்க வச்சுட்டு இன்னும் என்ன பண்ற? சீக்கிரம் கொண்டு வா. சித்தி, வண்டி எப்படி இருக்கு? உன்ன மாதிரியே விஷ்வா, சூப்பரா இருக்கு. ஆ. அப்புறம் இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. என்னோட எல்லா ஜென்மத்திலையும் நான் உங்களை தான் புருஷனா அடையணும். அந்த ஆசை நிறைவேறதுக்காக என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.
I miss you. இந்த தண்ணிய நான் இல்ல நீ தான் குடிக்கணும். அப்படின்னா உனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆப்வியஸ்லி தெரிஞ்சு போச்சு. ஓ சுருங்கி போன முகத்தை பார்த்தாலே தெரியுது. பட் சோ ஸ்வீட் ஆஃப் யூ விஷ்வா. கடைசியில என் மேட்சிங் ஹஸ்பண்ட் அவன் பொண்டாட்டிக்காக விரதம் இருந்துட்டான். அட அப்படி எல்லாம் இல்லப்பா. இதை நான் சும்மா யதார்த்தமா தான் இருந்தேன். ஐ தாட் ஜஸ்ட் டயட் மாதிரி இருக்கலாம். அப்போ இந்த விரதத்தை நீ டயட்டிங்காக தான் இருந்தியா? ஆமா. எனக்காக இல்லையா? இத குடிச்சிட்டு உன் விரதத்தை முடிச்சிரு. முதல் முறையா இன்னைக்கு சுமங்கலி பூஜை அன்னைக்கு ஒரு புருஷன் தன்னோட பொண்டாட்டிக்காக விரதம் இருக்கான். இந்தா. ஆனா நான் விரதம் இருக்கலையே. அதனால ஒண்ணும் இல்ல. தண்ணி குடிக்கிறது நல்லதான். குடி. ஒரு நிமிஷம் மாலதி. சுமங்கலி பூஜை நடக்கிறப்ப எல்லாரும் இருந்தாங்களேன்னு அப்ப இந்த விஷயத்தை பத்தி நான் எதுவும் உங்ககிட்ட கேட்கல. ஆனா இப்ப நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம். அப்படி என்ன முக்கியமான வேலையா நீ வெளியில போன? அதுவும் சுமங்கலி பூஜை கூட லேட்டா வர அளவுக்கு எங்க போன? இல்ல பெரியமா, நான் எதையும் தவிர்க்கணும்னு நினைக்கல. I don't want excuses, மாலதி. விஸ்வா உனக்காக விரதம் இருந்திருக்கா. உனக்கு எந்த விஷயம் கூட தெரியாதுல்ல? விஸ்வாவை விட முக்கியமான வேலை உன்னோட வாழ்க்கையில அப்படி என்ன இருக்குன்னு சொல்ல. கண்டிப்பா இல்ல. விஸ்வாவை விட முக்கியமானது என்னோட வாழ்க்கையில எதுவுமே இல்ல. அப்படி இருக்கவும் இருக்காது. ஆனா பெரியமா, நான் ஒரு முக்கியமான வேலையா தான் வெளிய போன. என்ன வேலை? நான் பஞ்சுக்குள்ள போயிருந்தேன் மிஸ்டர் கரணை பாக்குறதுக்காக. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாலதி, உனக்கு என்ன புத்தி கேட்டு போச்சா? வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்லாம முன்ன பின்ன தெரியாதவங்க வீட்டுக்கு நீ எதுக்காக போன? இல்லக்கா, நான் ஒரு காரணமா தான் அங்க போயிருந்தேன். என்ன காரணமா மாலதி? உனக்கு இதை விட முக்கியமான காரணம் வேற என்னவா இருக்கும்? அம்மாடி, உனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுமா. நீ புரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. உன் மரியாதையோட இந்த வீட்டு மரியாதையும் சேர்ந்து இருக்குமா. அதை மறந்துடாத. நீ அதை பத்தி கொஞ்சமாவது நினைச்சிருக்கணும். ஆண்டி, நான் அந்த நினைப்புல தான் அங்க போயிருந்தேன். ஆனா மாலதி, அறிமுகம் இல்லாத அந்த ஆளுக்கும் நம்ம வீட்டு மரியாதைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? மாலதி, உன்னோட குழந்தைத்தனத்தை பத்தி என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. நீ இந்த மாதிரி நடந்து பண்ண எதிர்பார்க்கல. தாத்தா, ஒரே ஒரு வாட்டி நீங்க எல்லாரும் நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். தாத்தா, நான் விஸ்வா கூட மும்பைக்கு போயிருந்தேன்ல, அப்போ கரண் எங்களுக்காக ஒரு கவரை கொடுத்துட்டு போனாரு. அந்த கவருக்கு பின்னாடி ஒரு போட்டோ இருந்துச்சு. அந்த போட்டோ தொலைஞ்சு போயிடுச்சு.
எந்த போட்டோ? தாத்தா, அந்த போட்டோ ஷாலினி பெரியம்மாவோடது. ஆமா தாத்தா, அப்போல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவே இருக்கு. அந்த கரண் கிட்ட எப்படி ஷாலினி பெரியம்மாவோட போட்டோ? அப்புறம் நான் இந்த விஷயத்தை விஸ்வா கிட்டயே சொல்லி ஷேர் பண்ணேன். ஆனா அவர் இதை பெருசா எடுத்துக்கல. ஒருவேளை உங்களை நினைச்சு பயந்திருக்கலாம். ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏதோ இருக்கு. அவருக்கு இந்த குடும்பத்தோட ஏதோ சம்மந்தம் இருக்கு. ஷாலினி பெரியம்மா கூட ஏதோ சம்மந்தம் இருக்கு. அதான் எனக்கு கரணோட அட்ரஸ் கிடைச்ச உடனே நான் அங்க போயிட்டேன். அப்புறம் நான் அங்க என்ன பார்த்தேன்னு சொன்னா நீங்க யாருமே நம்ப மாட்டீங்க. கரண் வீட்ல ஷாலினி பெரியம்மாவோட போட்டோ இருந்துச்சு. அப்புறம் விஸ்வா, ப்ளீஸ் இப்பவும் சொல்லாத நான் சரியா பார்க்கல, ஏமாந்து போயிட்டேன்னு. ஏன்னா யாரும் ஒரே விஷயத்துல 2 வாட்டி ஏமாந்து போக மாட்டாங்க. உங்க எல்லாருக்கும் இன்னும் புரியலையா? அந்த கரணுக்கும் இந்த வீட்டுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு. ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. உங்க யாரால இன்னும் புரிஞ்சுக்க முடியலையா? அந்த கரணுக்கும் இந்த வீட்டுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. ஏதாவது ரகசியம் இருக்கணும். சொல்லுங்க ப்ளீஸ். போதும் மாலதி, இதுக்கு மேல நீ பேசாத.